வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான மெத்தடில் சூப்பரான சுவையோட மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் பண்ணுறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் எடுத்தோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேனில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இன்னொரு தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் கொஞ்சம் சூடான பிறகு 1 கப் அளவுக்கு கடலை மாவை போட்டு நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ இதில் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை 1 கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் கடலை மாவு எடுத்ததுனால 1 கப் தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து 1 கம்பி பதம் வரட்டும். ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சக்கரை பாகில் சேர்த்த பிறகு நல்ல கட்டிகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவாக மாறிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம கலந்து விடலாம். ஏன்னா ஏற்கனவே இது நல்ல பாகு வந்தாச்சு. 2 நிமிஷம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே தான் கலந்து விடணும். அடுப்பை ஆனில் வச்சோன்னா அதுக்கப்புறமா கல் மாதிரி மாறிடும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோன்னா நல்ல ஒரு பந்து மாதிரி உருண்டு வரும். கடாயில் ஒட்டாமல் உருண்டு வரும். நெய் நல்லா தூக்கலாக வேணுன்றவங்க இன்னொரு குழிக்கரண்டி கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. பேனில் ஒட்டாமல் இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க தட்டில் இதை போட்டுட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுடலாம். ஒரு கிண்ணத்தில் நெய் தடவிட்டு அதோட அடிபாகத்தில் வச்சு நம்ம ஃப்ளாட்டாக பண்ணிட்டோன்னா நல்ல ஈவனான சர்ஃபேஸாக மாறிடும். கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போது இதை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடும்.
ரொம்பவே சூப்பரான சுவையோட வாயில் வச்ச உடனே கரையிற மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.